பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், தாட்ஸ் இருக்கணும். நல்ல அற்புதமான மாலை வேளை என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வில்லிங் ஹார்ட் இருக்கணும். கர்த்தருக்காக மற்றவங்களுக்காக எதையும் செய்கிறதுக்கு ஒரு மன விருப்பம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். தாழ்மையான ஒரு இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்திட்டே போவார். ஸ்தோத்திரம், ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரா, கர்த்தர் கிருபை அள்ளி அள்ளி கொடுக்குறார். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது சிறு பிள்ளைகளைப் போல் இருக்கும் பொழுது நிறைய கிரேஸை ரிசீவ் பண்ணிட்டு போகலாம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். இது கூட உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம். ஹியூமிலிட்டி, வில்லிங் ஹார்ட், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த 3 மனப்பான்மை நமக்கு இருந்தால் எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களோடு கூட இருப்பது. ஒரு 3 புதிய பாடல்களை நாங்கள் சேர்ந்து பாட போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். நீங்களும் அந்த பாடல்களை சேர்ந்து பாடுங்க. ஒரு சிலர் நீங்கள் கேட்டிருக்கலாம், நன்றி நிறைந்த இதயத்தோடு என்ற ஒரு பாட்டு. தேங்க்ஸ் கிவிங். எந்த ஒரு ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப்பும் ஆரம்பிக்கும் பொழுது நன்றியோடு கூட அவருடைய வாசலுக்குள் என்ன செய்ய வேண்டும், நுழைய வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்ல பாட்டு பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாடும்போது உட்காந்து நல்லா கைதட்டி உற்சாகமாக என்ன செய்யுங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பாட சொல்லுவோம், நீங்களும் பாடுங்க. ஆண்டவர் அதில் மகிமை அடையட்டும். ஆமென். பாடலாம், நன்றி நிறைந்த இதயத்தோடு. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளி தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே. நல்ல கைதட்டி பாடுவோம். ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே
இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். ஆமென். இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை என் போக்கிலும் எந்தன் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கும். சத்தத்தை வைத்து என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சொல்லுவாங்க காலை வாரி விட்டுருவாங்கன்னு சொல்லி, நம்முடைய அப்பா கால் சறுக்கும் போதெல்லாம் கிருபையினால தாங்குகிறவர். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. பிஸ்னஸ்ல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா காலை வாரி விட்டுருவாங்க. நீங்க நல்லா செழிப்பா நல்லா இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்களா? காலை வாரி விட்டுருவாங்க. ஆனா நம்முடைய அப்பா கால் தடுக்குனா கூட விட மாட்டார். ஆமென். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தாங்குகிறவர் அல்லவா? கால் சறுக்குனா கூட விட மாட்டார். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு விசுவாசிக்கு கையும் வாயும் சும்மாவே இருக்கக்கூடாது. வாய் அவருடைய துதியை சொல்லிட்டே இருக்கணும், கை அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை ரெண்டையும் நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்தோட்டு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும், அவரால் முடியும். இது விசுவாசத்தை அறிக்கையிடணும், துதியை சொல்லணும், ப்ரொக்ளைம் பண்ணணும். இந்த கை அவரை மேன்மைப்படுத்தனுடைய கிரியை வெளிப்படுத்தணும். இது ரெண்டையும் செஞ்சுட்டே இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். நாங்கள் இந்த கடைசி சரணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பாடுறீங்களா? எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை இதுவரைக்கும் எங்களை அப்படியே சூழ்ந்து பாதுகாத்தார். அப்படிதான் சொல்ல முடியும். நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிட்டார்? ஒரு அரணை போல, அக்கினி மதிலை போல பாதுகாத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையாய் நம்மளை பாதுகாத்து கொண்டார். ஆகவே ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, எங்க போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்த தெய்வமே, எங்கள் இயேசுவே எங்களுக்கு என்னது? பாதுகாப்பு. அதை நீங்க பாடுறீங்களா? நாங்க ஆரம்பிக்கிறோம், நீங்க பாடுறீங்களா? என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. சத்தமா பாடுங்க. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கோ தாங்கோ தாங்கோ. என் கால்கள் ரபா கத்தரலா ரபா ஷேகா
கத்தரா கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 குஷ்டரோகிகளை பத்தி பைபிள்ல அருமையாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன், புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமானவங்க. ஏன் 2 பேர் தான், வேற யாரும் இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் தேங்க்ஸ் கிவிங்ல எக்ஸ்பர்ட்ஸ். ஒருவன் சீரியனாகிய நாகமான் 7 முறை யோர்தானில் மூழ்கின உடனே, கர்த்தர் சுகப்படுத்தின உடனே ஓடிடுவோம் ஊருக்குன்னு ஓடலை. ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய படைகளோடு கூட வருகிறதை பார்க்கிறோம். தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. அதற்காக என்ன செஞ்சார்? சீரியனாகிய நாகமான் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10 பேர் சோத்தை வாங்கினாங்க. சமாரியன் ஒருவன் மாத்திரம் என்ன செய்யறான்? மறுபடியும் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். என்னன்னா தேங்க்ஸ் கிவிங் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மறைந்து போன அப்துல் கலாம் 2 வார்த்தைகள் அடிக்கடி சொல்வாராம். ஒன்று தேங்க்யூ, இன்னொன்று வெரி குட்னு சொல்வாராம். 2 வார்த்தைகள் என்ன செய்வாரா? அடிக்கடி சொல்வாராம். ஒவ்வொரு நாளும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவாராம். இன்னொன்று வெரி குட், வெரி குட், அப்ரிசியேஷன். எல்லாரையும் பாராட்டுவாராம். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கணும். உங்களுடைய வாய் சும்மாவே இருக்கக்கூடாது, புரணி பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, கர்த்தரை துதிச்சிட்டே இருங்க. சவால்களை மேற்கொள்ளலாம். சத்துருவுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாட போறோம், சேர்ந்து பாடுவோமா? நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு அவரால் எல்லாம் கூடும் என்று சத்தத்தை உயர்த்தி நாம் பாடப் போகிறோம். ஆமென். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. பாலைவனமான வாழ்க்கை, பாலைவனமான வாழ்க்கையில் மழையை தருபவர், பாதை காட்டும் மெய்ப்பனாய் உடன் வருபவர். பாலைவனமான வாழ்க்கையில் மழையை தருபவர், பாதை காட்டும் மெய்ப்பனாய் உடன் வருபவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. One more time. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பா என்னை அணைப்பவர். ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பா என்னை அணைப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனா. Amen. Everything is possible with God. வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. One more time சொல்ல. என் தேவனால், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கைதட்டி உற்சாகமாய் Glory to God. Amen. சத்துரு என் மேல் வீழ்ந்திடாமலே காப்பவர், சத்துவம் தந்து என்னை நிற்கச் செய்பவர். சத்துரு என் மேல் வீழ்ந்திடாமலே காப்பவர், சத்துவம் தந்து என்னை நிற்கச் செய்பவர். வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, உண்மையுள்ளவரே, வல்லமை உள்ளவரே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. சகலமும் எனக்கு, சகலமும் எனக்கு நேர்த்தியாகவே செய்பவர், சர்வ வல்ல தேவனாய் உடன் வருபவர். சொல்லுவோம். சகலமும், சகலமும் எனக்கு நேர்த்தியாகவே செய்பவர், சர்வ வல்ல தேவனாய் உடன் வருபவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கைதட்டுவோம். Amen. Hallelujah. Wonderful God. Oh glorious God. நல்ல கைதட்டுவோம் கர்த்தருக்கு. Jesus. Hallelujah. Hallelujah. Amen. பாடல்களில் 3 விதமான பாடல்கள் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. எத்தனை டைப் ஆஃப் சாங்ஸ் இருக்குது? எனக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தார். ஒரு பைபிள் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஒன்று கர்த்தரை பற்றி பாடுவது, இன்னொன்று கர்த்தரை பார்த்து பாடுவது, இன்னொன்று உங்களை பார்த்து பாடுறது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுறது. இப்போ நம்ம பாடின பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து
நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிரசன்னத்தை அறிக்கை செய்து, அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவது. கர்த்தரை பார்த்து பாடுவது ஒரு பாடல், கர்த்தரை பற்றி பாடுவது இன்னொரு விதமான பாடல். நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை அதிகரிக்க செய்ய வாக்குத்தத்தங்களை சொல்லி பாடுறது மூன்றாவது வகையான பாடல். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்க பாடும் பொழுது உங்களுடைய சோர்வுகள்லாம் நீங்கி போகும். கணத்துல கை வச்சுட்டு இருந்திருக்கலாம் நீங்க வாழ்நாள்லாம். ஆனா ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்காய் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுவோம். எப்படி செய்வார் ஆண்டவர்? நிச்சயமாய் நேர்த்தியாய் செய்வார். சகலமும் எனக்கு எப்படி செய்வாரா? நேர்த்தியாக செய்வார். தாமதங்கள் வரும் பொழுது நமக்குள் பலவிதமான கேள்வி, டவுட்டு, பயம். ஐயோ நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அவ்வளோதானா நம்முடைய வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சா? இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஸ்தோத்திரம். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அந்த பாடலை பாடும்போது அந்த வார்த்தை சொல்லிட்டே பாடணும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை வைத்து சொல்லுவோம், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்னொரு முறை நீங்க பாடுறீங்களா? ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசம்லாம் ஊக்குவிக்கப்படட்டும், சோர்வுகள் மாறட்டும், பயம் நீங்கட்டும், சந்தேகம் ஓடட்டும். நல்லா சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு நாம் புது பாட்டை பாடுவோமாக. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று இன்னொரு முறை சேர்ந்து அவரை உயர்த்த போகிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சத்தத்தை உயர்த்தி நீங்க பாடுங்க. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அழகா பாடுறீங்களா? என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. பாலைவனமான வாழ்க்கை, பாலைவனமான வாழ்க்கையில் மழையை தருபவர், பாதை காட்டும் தெய்வராய் இருப்பவர். சத்தம் உயரட்டும். பாலைவனமான வாழ்க்கையில் மழையை தருபவர், பாதை காட்டும் மேய்ப்பனாய் உடன் வருபவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பாய் என்னை அணைப்பவர். ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் என்னை காப்பவர், ஆற்றி தேற்றி அன்பாய் என்னை அணைப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால்
ஹல்லேலூயா. மார்க் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் படகில் போகும் பொழுது சீஷர்கள் எல்லாரும், ஐயரே கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மடிந்து போகிறோமே, அமிழ்ந்து போகிறோமே. ஒன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் உடன் வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதீங்க. அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். சொன்னபடியே செய்வார். அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துருவானா என்ன செஞ்சிருவார்? அப்படியே சேர்த்துருவார். மனிதர்கள் தான் மனம் மாறுவாங்க, வார்த்தை மாறிடுவாங்க, தவறிடுவாங்க. ஆனால் நம்முடைய அப்பா ஒரு காரியத்தை சொன்ன என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். பக்கத்துக்குள்ளவங்கள பார்த்து தட்டி சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க பிரதர், மனம் தளர்ந்து போகாதீங்க. இந்த பாட்டை பாடும்பொழுது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருது. அதை கேட்டுட்டு அப்புறம் எழுந்துச்சுன்னு பாடுவோமா? ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஆண்ட்ரூ சாந்தகுமார்னு சதனேஷியா பைபிள் காலேஜில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பிள்ளைக்கு பேர் ஏஞ்சலின். நல்லா அருமையாக இப்பொழுது இருக்கிறது. அந்த பிள்ளை பிறந்த உடனே சந்தோஷமாய் பிள்ளை வாங்குவதற்கு ஹாஸ்பிட்டலில் ஓடி போனாங்க. தகப்பன் வேகமாய் ஓடினார். நர்ஸ் வேகமாக வந்து அப்படி ரேப் பண்ணுவாங்களே, அப்படி சுற்றி துணிகளில் சுற்றி கொண்டு வந்து காமித்த உடனே சந்தோஷமாய் கைகளை வாங்கினார். நர்ஸ் சொன்னாங்க, சார் குழந்தை நல்லா இருக்கு, பட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த பட்டு தான் அவருக்கு பயமாயிடுச்சு. ஆனால் குழந்தையுடைய கால், வலது கால் என்ன செஞ்சிருச்சு? லைட்டாக வளைஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே துக்கம், தாங்க முடியாத துக்கம், வேதனை. கர்த்தருக்காக எவ்வளவோ ஊழியம் செய்கிறேன், எவ்வளவோ நான் ஓடுறேன், ஆண்டவருக்காக எவ்வளவோ செய்கிறேன், எவ்வளவோ கடின உழைப்பு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதனையில் உண்மையில் இங்கே எழுத்தின்படி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்து தெருவில் உட்காந்து அழுதார். சத்தம் போட்டு எழுதியிருக்கிறார். கேட்கறதுக்கு யாருமே இல்லை. உறவினர்கள் கேட்கும்போது குழந்தை எப்படி இருக்குது? சில சமயம் ஃபோன் அட்டன் பண்ணுவார், சில சமயம் அட்டன் பண்ணவே மாட்டார். அவருக்கு சொல்றதுக்கு விருப்பமே இருக்கார். ரொம்ப வேதனை. ஒரு நல்ல எக்ஸ்பர்ட், ஒரு சர்ஜன் சொன்னார், உங்கள் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாங்க, ஆனால் 12 வயசு 13 வயசு ஆனால் தான் என்ன செய்ய முடியும்? சரி பண்ண முடியும்ட்டாங்க. மிகவும் வேதனை. பல நாட்கள் உபவாசம் இருந்தார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். பிள்ளைங்க வளர்ந்து எத்தனை வயது ஆகும்போது நினைப்பாங்க? ஆன்டி சொல்லுங்க, ஆன்டி நர்ஸ், அங்கிள் ஆன்டி, எத்தனை வயசில் நடப்பாங்க? ஆஃப்டர் 1 year. ஆஃப்டர் 1 year, ஒரு வயதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க நடக்கணும். அந்த ஒவ்வொரு இந்த மைல் ஸ்டோன் சொல்கிறாங்களே, அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு நடந்தால் தான் பெற்றோருக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமாக குப்புறப்படுக்கணும்பாங்க, அப்புறம் தலையை தூக்கணும்பாங்க. என்ன இதெல்லாம் நடந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவர் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் வரும். ஆனாலும் ஒன்று, இவர் விடலை, தளர்ந்து போகலை. அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தார், அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தார், அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தார். என்னாச்சுன்னு தெரியுமா? சரியாய் 1 ஆண்டு கழித்து தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து வரும் பொழுது வந்து பார்த்தா ஏஞ்சலின் வெளியில் வந்து நிற்கிது. அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை, தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, செயல்களில் வல்லமை, தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. மிரியாமும் அவரோடு இருந்த ஆட்களும் ஒரு அருமையான பாட்டு பாடினாங்க. அது எதில் இருக்குது? யாத்ராமம் 15 இருக்கு. கர்த்தரை பாடுவேன், அவரை நான் என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். குதிரையும் குதிரை வீரனை என்ன செஞ்சார்? கர்த்தர் ஆழத்தில் என்ன செஞ்சார்? அமிழ்த்து போட்டுட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்கள் சில சமயம் 7 வழியாய் போவாங்க, சில சமயம் அமிழ்ந்து போவாங்க. ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்குன்னா சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, ஒருவரும் நம்மளை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒருவரும் நம்மளை என்ன செய்வதில்லை? மேற்கொள்வது இல்லை. சேர்ந்து பாடுவோமா? ரெடி? கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். நீங்க பாடுங்க. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். சிவந்த சமுத்திரம் எனக்கு எதிராய் வந்தாலும், சிவந்த சமுத்திரம் எனக்கு எதிராய் வந்தாலும்,
பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், மேக சம்பமாய் என்னை வழி நடத்துவார், அக்கினி சம்பமாய் என்னை காத்து நடத்துவார், மேக சம்பமாய் என்னை வழி நடத்துவார், அக்கினி சம்பமாய் என்னை காத்து நடத்துவார். கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். சத்துரு எனக்கு எதிராய் வந்தாலும், சத்துரு எனக்கு எதிராய் வந்தாலும், ஆவியானவர் கொடியை ஏற்றுவார், ஆவியானவர் கொடியை ஏற்றுவார். எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாமல் செய்ய வல்லவர் நீரே, எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாமல் செய்ய வல்லவர் நீரே. கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். 1000 10,000 பேர்கள் வந்தாலும், 1000 10,000 பேர்கள் வந்தாலும், ஒருவரும் எங்களை ஜெயிப்பதில்லையே, ஒருவரும் எங்களை ஜெயிப்பதில்லையே. கர்த்தர் நாமம் எங்கள் பலத்த துருகமே, நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போமே. கர்த்தர் நாமம் எங்கள் பலத்த துருகமே, நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்போமே. கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஃபாதரோட நானும் அண்ணனும் சில நாட்கள் இருந்தோம், சில ஆண்டுகள். அவர் அண்ணன் என்னோட அதிக ஆண்டுகள் இருந்தார். காலையில் 4:30 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டுருவார். எத்தனை மணிக்கு எழும்பணும்? ஒரு நாள் கூட டிமிக்கி கொடுக்கவே முடியாது. ரூமில் எத்தனை மணிக்கு வரும்? 4:30 மணிக்கு. அப்படியே ரவுண்டாக எல்லாரும் வந்துடுவோம். ரவுண்டாக வந்து ஒரு டான்ஸ் எல்லாரையும் பண்ண சொல்வார். இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன செய்யணும்? இப்படி ஒரு தட்டு. அந்த சிம்பிள் டான்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். கர்த்தரை பாடுவேன்னு சொல்லும்போது என்ன செய்ய போகிறோம்? சிம்பிள். இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. ஒரு முதுகுவலி இருக்குது, ஐயோ பிரதர் கஷ்டமா இருக்கு, இடுப்புல இருக்குது, விசுவாசத்தோட பண்ணுவோம், எல்லாம் பறந்து போயிடும். ஏமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களை என்ன செய்யும்? மெழுகு போல உருகி ஓடியே ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya சேர்ந்து பண்ணுவோமா? கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். தயவுசெய்து நிறுத்துங்க. அவங்க சரியாவே பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு மியூசிக் வாசிக்கிறீங்க? எல்லாம் சும்மா அப்படியே நின்றுட்டே இப்படி அப்படி மேல் வளையாம அப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும் எப்படி செய்யணும்? தி பெஸ்ட், நேர்த்தியாய் செய்யணும். ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நல்லா செஞ்சு பார்ப்போமா? நல்லா கர்த்தருக்கு, ஆண்டவருக்காக, எங்களுக்காக எனக்காக இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் செய்ய போறோம். அப்படி சின்ன முழு பலத்தோடு என்ன செய்ய போறோம்? சேர்ந்து அப்படி ஒருமனப்பட்டு ஆடி கர்த்தரை துதிக்க போறோம். நீங்க சிரிச்சாலே சத்துரு சீரியஸ் ஆயிடுவான். ஆமென். ஏன்னா உங்களை அழ வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் நம்மளுடைய வேலை, நம்முடைய அப்பா நம்மளை என்ன செய்யணுமா? எப்பயும் சிரிக்க வைக்கணும். நீங்கள் சிரிச்சாலே சத்துரு சீரியஸ் ஆகிடுவான். சோதரம். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். அழகா பண்றீங்க. வண்டர்ஃபுல். ஒன் மோர் டைம். சின்ன நல்லா சிவந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் எனக்கு எதிராய் வந்தாலும்,
சிவந்த சமுத்திரம் எனக்கு எதிராய் வந்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், மேக சம்பமாய் என்னை வழி நடத்துவார், அக்கினி சம்பமாய் எங்களை காத்து நடத்துவார், மேக சம்பமாய் எங்களை வழி நடத்துவார், அக்கினி சம்பமாய் எங்களை காத்து நடத்துவார். கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். கர்த்தரை பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள் ஒன்று படித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஈரானில் வந்து மிசைல் அவங்க கண்ட்ரிக்கு எதிராக ஏதாவது ஏவுகணை ஏவி விட்டால் அவங்க ரீடிரெக்ட் பண்ணுவாங்களா. என்ன செய்வாங்களா? ரீடிரெக்ட் பண்ணி எந்த இடத்துல இருந்து பண்ணாங்களோ அதே இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்களா, அனுப்பிடுவாங்களா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பிப்ளிக்கல் மெத்தட். ஆண்டவர் பாருங்க, மொர்தெக்காய்க்கு விரோதமாய் ஆமான் செய்த திட்டத்தை என்ன செய்தார்? அவனுக்கே ஹல்லேலூயா. வாய்க்காதே போகும், சில டைம்ல ரீடிரெக்ட் பண்ணி விட்டுருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நமக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதம் என்ன செய்யும்? வாய்க்காதே போகும். ரீடிரெக்ட் பண்ணிடுவார் ஆண்டவர். ஆமென். எஸ்தரின் புத்தகம் சரித்திரம், நம்முடைய வாழ்க்கையும் சரித்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நான் தியானிக்கும் பொழுது ஒரு சின்ன வேர்டு இல்லாமல் நம்ம ஜஸ்ட் சாங்ஸ் போனால், வேர்டோட போனால் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி அதோடு சேர்ந்து போனால் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் 1 நாளாகமத்தை வாசித்துட்டு இருக்கிறேன் இந்த நாட்களில். சிலர் பேர் பட்டியலாக இருக்குன்னு சொல்லி ஓடியே போயிடுவாங்க, அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. அதில் எக்கச்சக்கமான ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 2 ஊழியர்களோடு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ஸை நிறுத்தி வாசிங்க, எக்கச்சக்கமான ரகசியங்கள் இருக்கு. ஒரு பேரோட அப்படியே ஒரு வெளிப்பாடை சேர்த்து வச்சிருப்பார். ஸ்தோத்திரம். அப்படி வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரம் வரும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. சவுலின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேடாமற் போனார்கள் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமே அதாங்க, உடன்படிக்கை பெட்டியை தேடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருந்தார். இந்த பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் விளக்கி சொல்லிட்டு அப்புறம் 2 ஹிம்ஸ், இங்கிலீஷ் ஹிம்ஸ் பாட போகிறோம். நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க. நீங்களாம் நல்ல இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் பாடணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால ஒரு 2 இங்கிலீஷ் ஹிம் பாடிட்டு அதற்கப்புறம் தொடர்ந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறோம்? வர்ஷிப் பண்ண போகிறோம். 1 நாளாகவும் நான் சொன்னேன் அல்லவா, 13:3 பார்க்கும் பொழுது அங்கே என்ன போட்டிருக்குது? வாசிப்போம். 1 நாளாகவும் 13:3 வாசியுங்கள். திரும்ப நம்ம இடத்திற்கு ஏன் சவுலின் நாட்களில் என்ன செஞ்சிட்டாங்க? தேடாதே போனோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தேடல, ஏன் தேடாம போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பைபிள் வாசிக்கும் போது சில கேள்விகள் எழுப்பும் பொழுது ஆவியானவரே பதில் தருவார். ஏன் தேடவில்லை? ஒன்று, அவங்களுடைய கண்ணு எண்ணமெல்லாம் எதுல இருந்ததுன்னா ராஜ்யபாரம், கிங்டம் கிங்டம் கிங்டம், நமக்குன்னு ஒரு ராஜ்யம், நம்முடைய ஸ்தானம் என்று அவங்களுக்கு இருந்தது. 2, பொறாமை. இன்னொருத்தன் மேல என்னது? பொறாமை. ஒருத்தன் சிறியவன் ஒருவன் எழும்பி வருகிறானே, அவனை விரட்டணும், கொல்லணும், அவனை விடக்கூடாது. 24 hours இதுலயே மூழ்கி போய் இருந்ததுனால அவங்களால என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய பெட்டியை குறித்தெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதே நேரத்தில் 15வது அதிகாரம் வரும் பொழுது முதல் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீதுடைய நாட்களில் என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். 1 நாளாகமம் 15:1 வாசிங்க. அதற்கு ஒரு பாருங்க, தாவீது செய்த முக்கியமான பிரதானமான முதல் வேலை என்னன்னா, கர்த்தர் தன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குன முதல் வேலை எதைத்தான் பண்றாரு? இந்த ஆர்க் ஆஃப் காட். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அதுல அப்படி என்ன பாஸ்டர், என்ன பிரதர், அதுல என்ன அப்படி இருக்குது, அப்படி என்ன விசேஷம் இருக்குது? ஏன் தாவீது மற்ற காரியங்களை செஞ்சிருக்கலாம்ல? அவர் பெரிய யுத்த வீரன், ஏதாவது மற்ற காரியங்களை அவர் செஞ்சிருக்கலாம்ல. ஏன் இதை போய் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி செய்யணும்? கர்த்தருடைய பெட்டிக்குள் 3 காரியங்கள் இருந்தது. அது இன்னைக்கு நமக்கு நிழலாட்டமாய் அர்த்தமாய் இருக்கும். 3 காரியங்கள் என்னென்ன இருந்ததுன்னு தெரியுமா? 1, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த
நியாயப்பிரமாணம், இரண்டாவதாக மன்னா அங்கே இருந்தது, மூன்றாவதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. மூன்றையும் ஒன்று உபாகமம் 9:10 இருக்கும். அந்த நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. அது ஆண்டவர் அதுக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். 2 மன்னா, அது யாத்ராமம் 16வது அதிகாரத்தில் 32 முதல் 35 வரைக்கும் இருக்கும். மன்னாவை கர்த்தர் கொடுத்தார், அந்த மன்னாவை அங்க வைங்க அப்படின்னார். மூன்றாவதாக என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோனுடைய துளிர்த்த கோலையும் அந்த பெட்டிக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் இதை மூன்றையும் கர்த்தர் அங்க வைக்க சொல்லணும்? 3 முக்கியமான சத்தியங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சவுலின் நாட்களில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கர்த்தருடைய பெட்டியை தேடாதே போனார்கள் என்று ஆவியானவர் வருத்தத்தோடு எழுதியிருந்தார். ஆனால் தாவீதுடைய நாட்களிலோ அவர்கள் செய்த முதல் காரியம் என்னதான் செய்றாங்க? பெட்டியை நகரத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி, கூடாரத்தை உண்டு பண்ணி கொண்டு வராங்க. நம்பர் 1, the word of God is very important. அதனால தான் ஆண்டவர் அந்த பெட்டிக்குள்ள அது இருக்கணும்ன்றார். முதலாவது என்ன ரொம்ப முக்கியம்? வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோம். வார்த்தை பிரசன்னத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வார்த்தை தான் வாழ வைக்கும், வழிகாட்டும். அதுதான் பேதுரு சொல்லுகிறார், வேற எங்க நாங்க போவோம்? ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்களிடம் இருக்க, எங்களையும் பார்த்து நீங்க போக மனதா இருக்கிறீங்களா? போங்கன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, எங்களால முடியாது, எங்களுக்கு அந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார். 2 மன்னா. மன்னா என்பது என்ன? ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன். எதுவுமே இல்லாட்டினாலும் கர்த்தரால ப்ரொவைட் பண்ண முடியும். ஆமென் சொல்லுவோம். பாலைவனத்தில் யாராவது விதைச்சு அறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்ணு கெட்டுற தூரம் மணலா இருக்கும், சுட்டு பொசிக்கிடும். நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா சுட்டு பொசிக்கிறோம் காலை வச்சாலும். அப்படிப்பட்ட இடத்திலையும் கர்த்தரால் போஷிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவர் வானத்தை திறந்து அவங்களுக்கு போஜனம் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பக்கம் பார்த்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் மேல இருந்து வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோம். அது காட்ஸ் ப்ரொவிஷனுக்கு அடையாளமா இருக்குது. நான் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். ரிமெம்பர் தட் ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். அதுக்கு அடையாளமா இருக்கு கர்த்தருடைய பெட்டி. மூன்றாவதாக துளிர்த்த கோல். பிள்ளைங்களா சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு மரம் துளிர்ப்பதற்கு, வளர்வதற்கு என்னவெல்லாம் அவசியம்? டீச்சர் மாதிரி கேள்வி கேட்கிறேன். என்ன அவசியம்? பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அம்மா மாறு அப்பா மாறு தான் சொல்றாங்க. வெளிச்சம் அவசியம். என்ன அவசியம்? சூரிய வெளிச்சம் அவசியம், தண்ணீர் அவசியம், நல்ல காற்று அவசியம். இதெல்லாம் இல்லாமலே கர்த்தரால துளிர்க்க வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படின்னா he can surpass all the natural laws. எல்லா இயற்கை விதிகளையும் அவரால் மேற்கொண்டு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கோலை துளிர்க்க வைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம், வெளிச்சம் அவசியம், காற்று அவசியம். இதெல்லாம் இல்லாமலே கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3 முக்கியம். சவுலுக்கு இது தெரியவே இல்லை. பெட்டி இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு நினைச்சிட்டான். ஆனா தாவீதுக்கு இது தெரியும். ஸ்தோத்திரம். இந்த பெட்டி இருந்தாதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி. அன்னைக்கு அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தான் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அந்த பிரசன்னம் நமக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். அதை உணர தாவீது எப்படி பெட்டியை கொண்டு வந்தாரோ அதே போல கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டில் கொண்டு வர, நாம் இருக்கிற அலுவலகத்தில் கொண்டு வர, நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய சபையில் எழும்ப பண்ண ஒன்று செய்தால் போதும். நல்லா துதித்து பாடணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெட்டி இருந்தா போதும், தாகோன் தலைகுப்புற விழுவான். ஹல்லேலூயா. கை கால்கள்லாம் உடைந்து தாகோன் தலைகுப்புற விழுகிறத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த பெட்டி இருக்கிற இடத்துல என்னன்னா பர்வதங்களும் மெழுகு போல உருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவேதான் தாவீது 84வது சங்கீதத்தில் பாடும் பொழுது, பாட்டை பாடும்போது சொல்றார், வேறிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு மேலானது. அல்லேலூயா. உங்களுடைய சமூகம் என்னது? எனக்கு மேலானது ஆண்டவரே. உங்க பிரசனை எனக்கு முக்கிய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். we have the presence of God. கர்த்தருடைய பிரசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாமே எளிதாய் சாதித்து விடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனை உங்களுடைய வாழ வைக்கும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும். தாகோன் போன்று எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்களை என்ன செய்யும்? அது விழப்பண்ணும். ஆகவே இன்றிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். the ark of God, the presence of God, அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? உங்களுடைய பிள்ளைங்களுக்கு, வருங்கால சந்ததிக்கு the presence of God எவ்வளவு முக்கியன்றது சொல்லி தரணும். சவுல் பாதி வயதிலே மரித்து போய்விட்டார்.
தாவீது கடைசி வரைக்கும் ஆளுகை செய்து ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டு நிலைப்பட்டு அடுத்த சந்ததிக்கு கையில கொடுத்துட்டு போறார். அல்லேலூயா சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் தான். அல்லேலூயா. ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம், ஒரே காரணம், the presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய சாதாரண பாத்திரம் கூட ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் கூட எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் இந்த துதி ஆராதனை ஒவ்வொரு மாதம் நாம் வைக்கிறோம்? தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க. ஹல்லேலூயா. சுயநலமாய் அல்ல, பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக கர்த்தரை ஆராதிக்க ஜனங்களை இப்படி திரளாய் கூப்பிட்டு வாங்க கர்த்தரை உயர்த்துவோம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். ஏன் சொல்றோம்னா, நீங்களா ஆசீர்வதிக்கப்படணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want to tell you one thing. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேவ பிரசனம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அநேக வேளையில் சத்துரு அதை உணர முடியாத அளவுக்கு கவலை, பாரம், பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாய் வேதனை, இதெல்லாம் கொடுத்து உங்களை அமுக்கிடுவான். ஆனால் ஒன்று நீங்க செய்யணும், இதெல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு ஓவர் கமிங் ஜெனரேஷன் இருக்குது. அது யாருன்னா யூதா கோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். துதிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? இந்த கவலையை மேற்கொள்ள முடியும், வேதனைகளை மேற்கொள்ள முடியும், இவைகளை எல்லாம் மேற்கொண்டு மேல வர முடியும். காரணம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நைட் ஆஃப் வொர்ஷிப்ல மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. பரலோக வாழ்வை அனுபவிக்க இங்க பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ரட்சிப்பை கவனமாய் பாதுகாத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எதற்கு இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்லாம்? அங்க போய் நிஜமா பண்ண போறோம். இங்க மாடல் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இங்க முன்மாதிரியாய், முன் ருசியா, ஃபோர் டேஸ்டா பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க போய் என்ன செய்ய போறோம்? யுகா யுகமாய் அதை செய்ய போறோம். அல்லேலூயா. போரே அடிக்காது சிஸ்டர், பிரதர், போரே அடிக்காது. அவரை பார்த்து ரசிச்சு ரசிச்சு, ஆமென், அல்லேலூயா. அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. யுகா யுகமாய் அவரை பார்த்து கொண்டிருக்கலாம். இதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆங்கில பல்லவி இருக்கிறது. நம்மத்திலே சூசன் வந்து அந்த ஆங்கில பல்லவி பாடும். Sing his
நிச்சயமா எல்லாரும் பரலோகத்து போன்ற நிச்சயம் இருக்குதா? அப்போ நம்முடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருக்குமா? துதியின் சத்தம் அல்லது வெற்றியின் சத்தம். அதான் அந்த பாடலுடைய மெயின் தீம். பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு தெரியும், ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா எல்லாரும் பரலோகம் போயிடும். ஆனா அவசரப்படாதீங்க, உங்களை கொண்டு நிறைய காரியம் நாளில் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆமென். எப்போ நீங்க வெற்றி சிறக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, பவுலை போல சொல்ல முடியும், நான் என்ன செஞ்சிட்டேன், இப்போ என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன், ஐ எம் ரெடி. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் மரணம் உங்களுக்கு வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. இன்னொரு பாடலை, ஆங்கில பாடலை சேர்ந்து பாட போகிறோம். உலகிலே அதிகமாய் பாடப்படுகிற அல்லது பிரிமாலே உணர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த அமேசிங் கிரேஸ். ஒரு அற்புதமான கிருபை. இயேசுவே அந்த கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அமேசிங் கிரேஸ், ஹவ் ஸ்வீட் தி சவுண்ட். என்ன போல ஒரு சேரியில அல்லது ஒரு சகதியில இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்தினாரே, அதை போல ஒரு அன்பு வேற எங்க இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா தூஷணமா இருக்கிறவங்களை, ஒன்றுக்கும் உதவாதவங்களை எடுத்து நேசித்து உயர்த்துவது சாதாரண விஷயம் அல்ல. அது இயேசுக்கு மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சகதியில இருந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கு யாரு காரணம்? இயேசுதான். அதான் அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா. Praise Jesus. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. Was grace that taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed. Shall we sing one more time? The grace that taught me. The grace that taught my heart, and grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed. Praise God, 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 praise God. ஆண்டவருக்கு துதி மகிமை செலுத்தும் கரங்களை தட்டி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். எங்களை சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தின இந்த அமேசிங் கிரேஸ், இந்த மேலான கிருபைக்காக நன்றி. ஆமென். Thank you. Amen. Hallelujah. அந்த கிருபை தான் நாம் சார்ந்திருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நாம் சாவாமல் பிழைத்திருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்மளை சாதிக்கவும் வைக்குது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கிருபை குறித்து நான் தியானித்து பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கு வந்தது. சாவாமல் பிழைத்து இருக்கிறது அவருடைய கிருபை, சாதிப்பது அவருடைய கிருபை தான். ஸ்தோத்திரம். எழுந்து நின்று அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். எழுந்து நின்று கர்த்தருடைய கிருபைக்காய் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே கர்த்தரை ஆராதிக்க போறோம். இயேசுவே உடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி. வலது கரத்தை உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உடைய கிருபைக்காக, அளவில்லாத கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விலையேறப்பெற்ற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்துள்ள கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா நிற்கிறே. இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகிறே. எந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. எந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகிறே. இயேசுவே மருகினிலே ஆவலா வருகிறே. இந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. இரண்டு கைகளை பரலோகத்தை நேராக உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஒருமுறை நம்ம சொல்ல போறோம். இயேசுவே இயேசுவா ராஜாவே மை உயர்த்துகிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ அல்லேலூயா. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேராய் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பரிசுத்த கைகளை உயர்த்தி நேராய் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்
பரிசுத்த கைகளை உயர்த்தினீரா, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே, ஜீவனின் அதிபதியை உயர்த்திடுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவே, ஜீவனின் அதிபதியை உயர்த்திடுவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினீரா, பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி ஆமென் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். கைகளை உயர்த்துவது பல விதங்களில் அடையாளமாக இருக்கிறது. He is the source of all blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஊற்று காரணர் அவர் தான். அதுக்காக தான் கையை மேலே உயர்த்துறோம். அவற்றிலிருந்து தான் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் கரங்களை உயர்த்துகிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய சார்பில் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அதற்காகவும் கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்துவது என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியை போல இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தருக்காக பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதிலே பிரியப்படுகிறார். ஆமென் ஹalleluya. மக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே. ஹalleluya. மக்கு நன்றி பரலோக பிதாவே, மக்கு நன்றி 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 ஆண்டவரே. அரோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே, அரோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, தந்தையே இயேசுவே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. இன்னொரு முறை அடோனாய், அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போது. We exalt you God, amen. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ராஜா எங்களை நினைக்கின்ற தெய்வமே, தந்தையே, தந்தையே இயேசுவே,
இயேசுவே ஆவியானவர். கைகளை அசைத்து ஆராதனை என்று சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே 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 நீர் பரிசுத்தரே. கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து கண்களை மூடி தரிசன கண்களினால் அந்த பரிசுத்த தெய்வத்தை பார்த்து உயர்த்தி கொண்டே இருப்பேன். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, தள்ளிட்டே இருக்க மாட்டாங்க. ஆராதனை என்பது ஒரு நீரூற்றை போல உங்களுடைய ஆவி மனிதன்ல இருந்து அது பொத்து கொண்டு வரணும். கர்த்தரை பார்த்து வர்ஷிப் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க வர்ஷிப் பண்ண முடியும். கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவரை ஆராய்ச்சிட்டே இருக்க முடியும். உங்களால் நிறுத்தவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து உயர்த்தி கொண்டே இருப்போம். நல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் பலியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஓ நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. மக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். மக்கு முன்பதாக தாழ்ந்து பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி நன்றி அப்பா. மக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி. ஹல்லேலூயா. உந்தன் முன்பாய் பணிந்து வணங்கியே தொழுவோம். துதியின் கீதம் இசைக்க அல்லேலூயா என்றொலிக்க one more time. Hallelujah. We worship and adore thee. We worship and adore thee, bowing down before thee, songs of praise singing, amen, hallelujah, ringing, hallelujah, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹalleluya என்று பாடுவோம். Singing hallelujah, 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 hallelujah.
ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ தேவா ஆராதிக்கின்றோ தேவா ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உயர்த்துவோம் மாட்சிமை உள்ளவரே ராஜாவே மகிமைக்கும் பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் 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 ரட்சகா தேவா ஆராதிக்கின்றோம் என்னுடைய பலவீன நேரங்களிலே தாங்குகிறவரே இந்த பலவீன நேரங்களில் உம் பலன் தந்து தாங்கி நீரே இந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் தந்து தாங்கி நீரே ஆத்துமாவை தேற்றி நீரே அன்பு கூர்ந்தவரே ஆத்துமாவை தேற்றி நீரே அன்பு கூர்ந்தவரே ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவா ஆராதிக்கின்றோம் தேவா ரட்சகா உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவா ஆராதிக்கின்றோம் தேவா ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்போம். மெல்லிய சத்தத்தில் கர்த்தரோடு பேசிட்டே இருங்க. அதான் ஆராதனை. அவரை பார்த்து அந்நிய பாஷையிலையோ இல்லை சொந்த மொழியிலையோ அயல் மொழியிலையோ கர்த்தர் கொடுத்துருக்கிற உங்கள் கிருபையின் படிப்படி அவரை பார்த்து கண்ணில் மூடி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அத்தனை கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்க அதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேலின் துதிகளில் ரொம்ப பிரியப்படுறாராம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நாம் பாடக்கூடிய பாட்டில் அவர் பிரியப்படுகிற தெய்வம் அல்லவா, நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே அந்நிய பாஷையில் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஒருவேளை சுகத்திற்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். என்னால் நிச்சயமாய் உறுதியாய் சொல்ல முடியும், உங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை பிரதர் சிஸ்டர். உங்க தலை மேல கை வச்சு நாங்க பிரேயர் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னமே உங்களை சுகமாக்கிறோம். ஆமென். இதை விசுவாசிச்சு கர்த்தரை உயர்த்திட்டே இருங்க. பண தேவைகளோடு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்காக நாங்க வந்து உங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை பிரதர். கர்த்தர் அற்புதமா அவருடைய பிரசன்னம் எல்லா காரியங்களையும் மாற்றும், எல்லா தடைகளையும் உடைத்து போடும். அப்படியே ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்போம். பிசினஸ்ல ஒரு ப்ரமோஷன் தேவை. எத்தனை வருஷம் இப்படியே இருக்கிறது, இந்த ப்ரமோஷனுக்காக நான் காத்திருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியலையே. தேவனால் எல்லாம் கூடும். நாம் பாடி ஆராதித்தோம் அல்லவா, உயர்த்தினோம் அல்லவா.
அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவரால் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும், காரியங்களை சாதிக்க முடியும். ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்ன வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க பிரதர், எவ்வளவோ என்ன வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. தாங்க முடியாத காயங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்னர் ஹீலிங், உள்ளார்ந்த சுகம் ஆராதனை நேரத்தில் உண்டு. சிஸ்டர் லிசன் டு மீ. நீங்க ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். உண்மையாக உயர்த்தும் பொழுதே உள்ளார்ந்த சுகம் உண்டு. உங்களுக்கு அழனும் போல இருக்கும், தேம்பி அழனும் போல இருக்கும். ஹல்லேலூயா. அதான் உள்ளார்ந்த சுகத்திற்கான அடையாளம். அப்படியே அழுது கொண்டே ஆண்டவர் ஆராய்ச்சிட்டே இருங்க. கர்த்தருடைய மனக்காயங்கள் எல்லாம் ஆற்றட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Rabba kantara daraba shikatara daraba se yandurolo durubiyana daraba. தாங்க முடியாத பலவீனம், வெளியே சொல்ல முடியாத வேதனை, அதோட வந்து கர்த்தர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? உடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய பலவீனத்திலுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். சோர்வுகளை மாற்றக்கூடிய தெய்வம் நம்மத்திலே இருக்கிறார். அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். தேங்க்யூ 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 ஜீசஸ். மக்கு நன்றி 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 ஆண்டவரே. உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசையா 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 ஏசையா. சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லுவோம். ஏசையா. சபையார் உயர்த்துங்க. ஆமென். Jesus, we lift up your name, oh God. Oh, Yesaya. One more time. Yesaya. 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 எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது. வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் இயேசுவே ஆண்டவர் என்று. ஆமென். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட நாமத்தை, உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாமத்திற்கு முன்பதாக சத்துருக்கள் நடுங்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசையா 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 ஏசையா. One more time. ஏசையா 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 ஏசையா. கர்த்தரை உயர்த்துவோம் உயர்த்துவோம். ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்போம். யாரும் சும்மா இருக்க கூடாது. எந்த வாயும் சும்மா இருக்க. கர்த்தரை உயர்த்திட்டே இருங்க. கர்த்தரை உயர்த்திட்டே இருங்க. கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதுமே நாவில் இருக்கும். அவர் மீட்டு கொண்ட என் ஆன்மாவும் என்னுடைய நாவும் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஏசையா ஏசையா ஏசையா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகத்துவங்களை பேச அவர்கள் கேட்டார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய மகத்துவத்தை பேசிக்கொண்டே இருப்போம். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷைகளை தரலாம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அதிகமா இருக்கிறது அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு புதிய பாஷைகளை தரலாம். அப்படியே பேசிக்கொண்டே இருப்போம். ரபா ஷே கத்தர லதுபியானா தர சேகந்தூரு லதுபியானா தரபா. இயேசுவே ராஜாவே கத்தாதி கத்தாவே சாவாமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தெய்வமே, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் தெய்வமே மக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிற தெய்வமே மக்கு நன்றி. எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே மக்கு நன்றி 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 அப்பா. பெருவெள்ளத்திற்கு அடைக்கலாமே மக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா. ஓ இதுவரை உதவின எபினேசரே,
இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் உயர்த்திடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை மாற்றினவரே, மாறாவின் தண்ணீர் கடக்கச் செய்தே. மதுரமாம் நீரூற்றை துறந்து விட்டே. மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தே. மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டே. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம். Yes, Jesus. Yes, Jesus. Oh, Jesus. பரிசுத்த தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம்.
எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோ. சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர், ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே, எங்கள் பிதாவே, இயேசு இரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோ, உம்மை தொழுகிறோ. பரலோகத்தினரை 2 கைகளை உயர்த்திக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ். அவற்றது தாங்க எல்லாம் வருது. என்னுடைய பலத்தினாலோ தாளந்தினாலோ என்னுடைய சம்பாத்தியத்தினாலோ இல்லை. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அதுக்காக தான் கையை தூக்குறேன். இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ். ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் தான் ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரர் நீங்க தான்ப்பா, புகழ்ச்சிக்கு பாத்திரர் நீங்க தான் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுவோம், நீங்க தான் ஆண்டவரே. You are worthy. You are worthy to receive all our praises and honor, O God. அப்பா அப்பா, நீங்க தான் உங்களால தான் நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். உங்களால தான் இன்னைக்கு நாங்க ஓடுறோம். உங்களால தான் இன்னைக்கு நாங்க உழைக்கிறோம் ஆண்டவரே. பலன் தந்தவரே, பலன் தந்தவரே, எங்களை வெட்கப்படாமல் நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஒரு முறை கூட எங்களை வெட்கப்பட விடலையே அப்பா, அற்புதமாய் பாதுகாத்து நடத்துறீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருங்க. நான் உணர்த்தப்படுறபடி நான் சொல்றேன். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டே இருப்போம். தேங்க் பண்ணிட்டே இருங்க, தேங்க் பண்ணிட்டே இருங்க. எத்தனையோ மலைகளை தாண்ட வச்சார், தேங்க் பண்ணிட்டே இருங்க. எத்தனையோ பர்வதங்களை தாண்டி வந்துட்டீங்க. எத்தனையோ ராட்சசர்கள் கோலியாத்துகளை மேற்கொண்டு வந்துட்டீங்க. தேங்க் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியல. அதெல்லாம் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏதோ அவர் செய்யணும்னு நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. எத்தனையோ கோலியாத்துகளை மேற்கொள்ள கர்த்தர் வைத்தார். ஆமென். ஆண்டவர் தேங்க் பண்ணிட்டே இருங்க. ஆமென். நான் உணர்த்தப்பட்டபடினால் நான் சொல்றேன், கர்த்தர் தேங்க் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எத்தனையோ பேர் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அவ்வளவுதான் உங்க பிள்ளை, இதுக்கு மேல வரமாட்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் விடல. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பார்ப்பவர்களுக்கெல்லாம் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் மாற்றக்கூடிய தெய்வம், சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றக்கூடிய தெய்வம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரச்சனைகளை தலைகீழாய் மாற்றக்கூடிய தெய்வம் அவர். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்போம். Thank you thank you Jesus, thank you Jesus. இது மனுஷனால முடியாத ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. வேற யாராலும் முடியாதுப்பா. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் உங்களால தான் நாங்க பிழைக்கிறோம். உங்களால தான் ஆண்டவரே நாங்க முன்னேறி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்பமான ஆரம்பத்தை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அற்பமாவே இருக்கிறவர்கள் அற்புதமாய் மாற்றி இருக்கிறார். ஹalleluya. அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நல்ல நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, தேங்க்யூ 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 அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya
யாரும் சும்மா இருக்க வேணாம், எந்த வாயும் சும்மா இருக்க வேணாம். ஆமென். கர்த்தரை உயர்த்திட்டே இருப்போம். ஆமென். சத்துரு மின்னலை போல விழுகிறான். ஆமென். ஹalleluya. Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. One more time. Hallelujah, 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 கர்த்தரை உயர்த்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, யுகா யுகமாய் ஆளுகை செய்ய போகிற எங்கள் தெய்வமே, நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிற எங்கள் ராஜாவே, நம்முடைய சத்தம் பரலோகத்தை கேட்கட்டும். இன்னொரு முறை சத்தம் பரலோகத்தை கேட்கட்டும். ஆமென். என்னுடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். பவுலும் சீலாவும் அன்று ராத்திரி கர்த்தரை உயர்த்தின பொழுது ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல. ஆமென். அஸ்திவாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. நாம் உயர்த்தும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய சத்ருவின் அஸ்திவாரங்கள் அசைவதாக, சத்ருவின் அஸ்திவாரங்கள் அசைவதாக. இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றும் நம்முடைய ஆராதனை, எங்களுடைய ஆராதனை இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும்.